அன்பே சிவம், அறிவே சிவம், அமைதியே சிவம், சர்வம் சிவமயம். ஆத்ம நமஸ்காரம். அன்பர்களே, இந்த உலகில் உள்ள அனைவரும், குறிப்பாக பிராணனை பற்றி, மூச்சை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிற அனைவருமே பல ஆயிரம் முறை படிக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஆன்மீக புத்தகம் சித்தவேதம். அதில் பல்வேறு ஞான விளக்கங்கள் இருக்கின்றன. இந்த பதிவில் முதல் அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ள 10 முக்கியமான ஆன்மீக இரகசியங்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். முதலாவதாக, தன்னிலுள்ள ஈஸ்வர சக்தியை வெளியில் விடாமல் எவனொருவன் தன்னிலேயே நிறுத்துகிறானோ அவனே ஈஸ்வர மதஸ்தன். யார் இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் என்று கேள்வி எழுப்பாமல், யார் ஈஸ்வர மதத்தை சேர்ந்தவர்கள் என்று கேள்வி எழுப்புகிறார் சிவானந்த பரமஹம்சர். அதுவும் சிவன் கோயிலுக்கு சென்று அங்கே தினமும் தவறாது தொண்டுகள் செய்து சிவனை வழிபடுபவர்கள் ஈஸ்வர மதத்தை சேர்ந்தவர்கள் என்று அவர் கூறவில்லை. ஈஸ்வர சக்தியை, அதாவது பிராணனை, அந்த ஜீவசக்தியாகிய வாயுவை எவனொருவன் தன்னிலேயே நிறுத்துகிறானோ அவனே ஈஸ்வர மதஸ்தன் என்கிறார். அப்பாவை ஒரு ஆன்மீக புரட்சியாளர் என்றே எண்ணத் தோன்றுகிறது. முழு சித்தவேத புத்தகமும் ஈஸ்வர சக்தியை வெளியில் விடாமல் தன்னிலேயே நிலைநிறுத்துவதை பற்றி, அதற்கான முக்கியத்துவத்தை பற்றி, அதற்கான வழிகளை பற்றி மீண்டும் மீண்டும் கூற காரணம் என்ன? அதுவே தன்னை அறிய வழி. மனிதனாக வந்த ஈஸ்வரன் தன்னை அறியும் வழி, ஞானம் பெற எளிய வழி என்பதால் அப்பா அதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார். எவ்வாறு அப்படி தன்னிலே நிலைநிறுத்துவது என்பதுதான் சித்த வித்தை. அதை எல்லா சித்த வித்தியார்த்திகளும் கற்றுத்தருகிறார்கள். அந்த நிலையங்களில் சென்று நாம் கற்றுக்கொள்ளலாம். இரண்டாவதாக, இந்த புத்தகத்தில் கூறப்பட்டுள்ள ஒரு முக்கியமான ஆன்மீக விஷயம் என்னவென்றால், ஈஸ்வரன் நாமம் ரூபம் இல்லாதவன், சர்வ வியாபி. நம்முள்ளும் இருக்கிறான், நமக்கு வெளியிலும் இருக்கிறான், எல்லா இடத்திலும் இருக்கிறான். எங்கும் இருப்பதால் என்னுள்ளும் இருக்கிறானா இல்லையா? ஆதலால் நானும் ஈஸ்வரன்தான். God is nameless, formless, omnipresent. God is within you. இதுதான் எல்லா ஆன்மீக இயக்கங்களிலும் கூறப்படுவது, எல்லா மதங்களிலும் கூறப்படுவது. மக்களிடையே வழிபாட்டில் இருக்கும் பல கடவுள்கள், பல கடவுள் பெயர்கள், இவற்றை முற்றிலும் மறுப்பவர் சிவானந்தன். கடவுள் ஒருவரே. அந்த ஈஸ்வர சக்தி எல்லார் உள்ளும் இருக்கிறது, உனக்குள்ளும் இருக்கிறது, நீயும் கடவுள்தான். அகம் பிரம்மாஸ்மி என்பதே சிவானந்தர் கோட்பாடு. God is omnipresent, அதாவது கடவுள் எங்கும் இருக்கிறார், எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்பது இந்து மதத்திலும், கிறிஸ்தவ மதத்திலும், இஸ்லாம் மதத்திலும் கூட உள்ளது. கடவுளுக்கு உருவம் கற்பித்தல் கூடாது என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. ஈஸ்வரன் சர்வ வியாபி, நம்முள்ளும் இருக்கிறான். ஆதலால் நானும் ஈஸ்வரன் தான்,
நான் கடவுள் என்று சொன்னால், அப்படியானால் மனிதனுக்கு ஏன் கடவுளின் சக்தி இல்லை என்று ஒரு கேள்வி எழுகிறது. இதற்கு பதில்தான் சிவானந்தர் கூறும் மூன்றாவது முக்கிய ஆன்மீக ரகசியம். ஏன் அவ்வாறு மனிதனுக்கு கடவுளின் சக்தி அவனுக்கு உணர முடியவில்லை? ஈஸ்வரன் களங்கம் இல்லாத நிஷ்கலத்துவம் மற்றும் களங்கம் உள்ள சகலத்துவம் உள்ளவனாக இரு நிலைகளில் இருக்கிறான். கடவுள் ஒரே நிலையில் இல்லை. ஆதியாக மட்டுமே இருந்திருந்தால் இந்த அண்டமோ ஜீவர்களின் நிலையோ இருந்திருக்காது. இரண்டு நிலைகளில் அந்த இறைவன் இருக்கிறான். இந்த இரண்டு நிலை, அதாவது களங்கம் அற்ற நிலை, களங்கம் உள்ள நிலை. முதல் நிலை ஜீவன் தூங்கும்போது உள்ள நிலை. இரண்டாவது நிலை ஜீவன் விழித்திருக்கும்போது உள்ள நிலை. இரண்டாவது நிலையில்தான், கடவுளின் இந்த இரண்டாவது நிலையில்தான் சாத்வீகம், ராஜசம், தாமசம் என்ற மூன்று குணங்களும், படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற மூன்று தொழில்களும் ஏற்படுகின்றன. முதல் நிலையில், ஆதி நிலையில் குணம் இல்லாதவனாக, எந்த தொழிலும் செய்யாதவராக ஈஸ்வரன் இருக்கிறார். அதாவது இங்கேதான் மனிதனுக்கும் கடவுளுக்கும் உள்ள வேறுபாடும் சொல்லாமல் சொல்லப்படுகிறது. மேன் மைனஸ் கர்மா இஸ் ஈக்குவல் டு காட் என்று ஆன்மீகத்தில் ஒரு ஃபார்முலா இருக்கிறது. அதாவது களங்கங்கள் கழிந்தால் மனிதனும் கடவுளே. களங்கம் உள்ள நிலையில் இருக்கும் வரை, அதாவது ஜீவசக்தியாகிய வாயு வெளியே செல்லும்போது மனிதனுக்குள் இருக்கும் ஈஸ்வர சக்தி தன்னை உணர முடியாது. அதை உள்ளே நிலைநிறுத்தும் போது மூச்சு ஜீவனில் அடங்கி, ஜீவன் சிவனில் அடங்கி தனது இறைசக்தியை உணர்கிறது. தனது பாவத்தை காசிக்கு சென்று, ராமேஸ்வரத்துக்கு சென்று, பாபநாசத்திற்கு சென்று தண்ணீரில் முங்கி எழுந்தால் தீர்ந்துவிடும் என்று மக்கள் நினைக்கும்போது, அப்படி செய்தால் களங்கம் ஒருபோதும் போகாது. ஜீவன் தனக்குள் உட்புறமாக திரும்பி சிவனில் அடங்கினால் மட்டுமே அது சாத்தியம். இது சத்தியம் என்று சிவானந்தர் கூறுகிறார். இதுவல்லவோ உண்மையான எளிமையான ஆன்மீக வழிகாட்டுதல். அதாவது களங்கமற்ற நிலை ஒரு ஆத்மாவுக்கு ஏற்பட வேண்டுமென்றால் வெளியே புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று அங்கே நீராடுவது என்பது தேவையில்லாத ஒன்று. ஆத்மா உட்புறமாக தனது மனதை திருப்பி மூச்சில் லயித்து, அந்த மூச்சு ஜீவனில் அடங்கி, அந்த ஜீவன் சிவனில் அடங்கும்போது அந்த சிவனின் முதல் நிலையாகிய களங்கமற்ற நிலை ஆத்மாவால் உணரப்படுகிறது. அப்போதுதான் அந்த கடவுளின் சக்தியும் அந்த ஆத்மாவிற்கு உணரப்படும். ஏன் மனிதனாக வந்த கடவுள் தன் சக்தியை உணர முடியவில்லை என்றால் அதன் பொருளும் இதுதான். நான்காவதாக சிவானந்தர் விளக்கும் மிக முக்கிய விஷயம் ஜீவ சிவோகம். அதாவது ஜீவன் வேறு, சிவன் வேறு இல்லை. ஜீவனே சிவன், சிவனே ஜீவன். முதல் நிலையில் களங்கமில்லாத உள்ளடங்கிய நிலையில் ஜீவனே சிவன். இதைத்தான் வேதங்கள் ஜீவஸ்வோகம் என்று கூறுகிறது. சித்த வேதம் இவ்வாறாக வேதங்களை விளக்கும். வேதத்தில் கூறப்பட்ட விஷயங்களுக்கு சரியான புரிதலை ஏற்படுத்தும் ஒரு புதிய வேதமாக இருக்கிறது. ஜீவன் வேறு, சிவன் வேறு இல்லை என்பது வேதாத்ரி மகரிஷி அவர்களும் கூறும் ஞானம். ஒரு பாடலில் அவர் கூறுகிறார், அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம்
அறிவு முழுமை, அது முக்தி. சிவன் வேறு ஜீவன் வேறு இல்லை, இரண்டும் ஒன்றுதான். ஒரு நீண்ட கயிறை எடுத்துக்கொண்டு அதன் ஒரு முனை சிவன் என்று பார்த்தால் அந்த கயிறின் மறுமுனைதான் மனிதன். ஆக கயிறு என்பது கடவுளா மனிதனா? ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா ஒரே கயிறு தானே. ஆனால் வேதாத்ரி மகரிஷியிடம் இருந்து சிவானந்தர் முற்றிலும் வேறுபடும் விஷயம் ஒன்று இருக்கிறது. கடவுளே குருவாக வந்தார் என்கிறார் வேதாத்ரி. இதுதான் சித்த வேதத்தில் 5வதாக சிவானந்தர் அவர்கள் மறுக்கின்ற ஒரு விஷயம். அதாவது பெரும்பாலானவர்கள் கடவுளே குரு என்று ஏற்றுக்கொள்கிறார்கள், வேதாத்ரி மகரிஷி உட்பட. ஆனால் குரு ஈஸ்வரன் அல்ல, அவரவர்க்கு அவரது மனமே குரு என்கிறார் சிவானந்தர். இது பிற ஆன்மீக அமைப்புகளில் உள்ள அனைவருக்குமே ஒரு அதிர்ச்சியான தகவல் என்றால் அது மிக இல்லை. இதை எப்படி சிவானந்தர் நிரூபிக்கிறார், விளக்குகிறார் என்பது அதைவிட ஆச்சரியமான விஷயம். ஏனெனில் பல ஆயிரம் ஆண்டுகளாக குரு சீடர் மரபு என்பது இந்தியாவில், தமிழகத்தில் இருந்து வருகிறது. திருமூலர் கூறுவதை பாருங்கள். குருவே சிவமென கூறினன் நந்தி, குருவே சிவம் என்பது குறித்து ஓரார், குருவே சிவமாய் குணம் அதுவானால், குருவே சிவமாவது நன்குறியாமே. ஆக குரு வேறு சிவம் வேறு இல்லை என்கிறார் திருமூலர். ஆனால் சிவானந்தர் அவர்கள் இதற்கு முற்றிலும் மாறான ஒரு கருத்தை முன்வைக்கிறார். சிவானந்தர் கூறும் விளக்கத்தை இங்கு பார்ப்போம். முதல் காரணம், ஏன் குரு ஈஸ்வரன் அல்ல, மனமே குரு என்று சிவானந்தர் கூறுகிறார்? முதல் காரணம், எங்கும் உள்ள ஈஸ்வர சக்தி உன்னுள்ளும் இருக்கிறது. நான் அதிலிருந்து வேறுபடாமல் பிரிவுபடாமல் ஒன்றாக இருக்கிறேன். ஆனால் குரு என்று மக்களால் கூறப்படும் ஒருவர் நம்மிலிருந்து வேறுபட்டவராக, வெளியே காணப்படுபவராக இருக்கிறார். நம்மிலிருந்து வேறுபடாமல் பிரிவுபடாமல் இருப்பவரே கடவுள். ஆகவே குரு கடவுள் என்று கூற இயலாது. நம்மில் இருக்கும் ஈஸ்வர சக்தி, பிராணசக்தி நம்மிலிருந்து பிரிந்து வெளியே சென்றால், முற்றிலும் வெளியே சென்றால் நாம் பிணமாகிறோம். ஈஸ்வர சக்தியாக, கடவுளாக குருவை வெளியே பிரித்து பார்க்கும்போது நாம் பிணமாகிறோம். ஆகவே குரு ஈஸ்வரன் என்பது ஏற்புடையதல்ல என்கிறார். இரண்டாவது காரணம், ஏன் குரு ஈஸ்வரன் அல்ல மனம் என்று கூறுகிறார் என்றால், நாம் தூங்கும்போது இருக்கும் நிலையே சிவன், தான் தானாக இருக்கும் நிலை, ஜீவன் சிவனாக இருக்கும் நிலை, சிவனின் களங்கமற்ற நிலை, யாதொன்றும் அறியாத நிலை. நமக்கு அருகே குரு வந்து நின்றாலும், நம்மை சுற்றி பிரபஞ்சமே இருந்தாலும், என்ன நடந்தாலும் அறியாத நிலை அந்த தூக்க நிலை. இது ஈஸ்வரனின் சுயநிலை, தான் தானாகி நிற்கும் நிலை. விழிக்கும்போதுதான் தான் என்ற, நான் என்ற எண்ணம் உண்டாகிறது, சிந்திக்கும் சக்தி உண்டாகிறது, சங்கற்பம் உண்டாகிறது. குரு அங்கே இருப்பதை நாம் அறிகிறோம். ஒரு எண்ணத்தை உருவாக்குதல் என்பதை குறிப்பாக சங்கற்பம் என்கிறோம். கோவில் வழிபாடுகள், சுப காரியங்கள், அதாவது திருமணம், புதுமனை புகுவிழா அல்லது பித்ரு காரியங்கள், திதி என்று சொல்கிறோம் அல்லவா? இது போன்ற வைதீக சடங்குகளை தொடங்கும்போது புரோகிதர் செய்யும் மிக முக்கியமான முதல் படிநிலைதான் சங்கற்பம். அதாவது ஒரு எண்ணத்தை உருவாக்குவது சங்கற்பம் என்று பொருள். குரு அருகே இருக்கிறார் என்ற சங்கற்பத்தை, குரு இவர் என்ற சங்கற்பத்தை உருவாக்குவது எது? மனம். சங்கற்பம் செய்பவரே புரோகிதர், அவரே குரு. சங்கற்பம் செய்யும் சக்தி மனதிற்கே உண்டு என்பதால் மனமே குரு என்கிறார் சிவானந்தர். அவர் கூறும் மூன்றாவது காரணம்,
மனம் இல்லாவிட்டால் யாதொன்றும் இல்லை. எல்லாம் மனதில் இருந்தே உண்டாகிறது. பிரபஞ்ச தோற்றம் முதல் கடவுள் வரை அனைத்தையும் அறிவது உணர்வது மனமே. ஆதலால் மனமே குரு. ஏனெனில் அதுவே சிறந்த வழிகாட்டி. கடவுளை உணரப்போவதும் அதே மனம்தான். பிரபஞ்சத்தை, அதன் இரகசியத்தை, பிரபஞ்ச பரிணாமத்தை உணரப்போவதும் அதே மனம்தான். ஆக மனமே குரு என்பது சிவானந்தரின் விளக்கமாக இருக்கிறது. 4வது காரணம், நம்முள் இருக்கும் ஜீவசக்தியாகிய வாயு, அதாவது பிராணசக்தி நம்முள் அடங்கி ஜீவனில் அடங்கி நின்றால்தான் அது சிவநிலை. அது வெளியே சென்று மனமாகி கண்டு கேட்டு அறியும் நிலை என்னும் களங்கமுள்ள நிலையை சிவநிலை என்று கூற முடியாது. உள்ளே இருக்கும் சிவம் நித்தியமானது, ஆனால் வெளியே இருக்கும் யாவும் அனித்தியமானது, களங்கம் உள்ளது. குரு வெளியே இருக்கிறார் என்றால், அவர் களங்கமற்ற இறைத்தன்மை உள்ளவர் என்றால் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இங்கே ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். எல்லாவற்றையும் அறிய உதவும் மனமே குரு என்றுதான் சிவானந்தர் குறிப்பிடுகின்றார். ஆனால் மனம் களங்கமற்றது என்று எந்த இடத்திலும் கூறவில்லை. மனமாகிய குரு இறைவன் என்று எங்கும் சொல்லவில்லை. இவ்வாறு அவரவருக்கு அவரவரது மனமே குரு என்று கூறி பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்து வரும் குரு சீடர் மரபுக்கே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் ஆன்மீக புரட்சியாளர் சிவானந்தர். இந்த முதல் அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ள 6வது முக்கியமான சிவானந்தர் கூறும் இயற்கை ரகசியம், ஒன்றிலிருந்து 2 வரவில்லை, 2லிருந்துதான் 1 வந்தது என்பது. ஆதி அந்தம் உண்டாகும்போதுதான் எந்த ஒரு பொருளையும் பொருள் என்று தீர்மானிக்க முடியும். அதாவது ஆதி உண்டாகும்போது ஒரு பொருள் இருப்பதற்கு, அதை வைப்பதற்கு அடி என்ற பூமியும், அந்தம் உண்டாகும்போது அந்த பொருளுக்கு மேலாக, வெளியாக அதற்கு உருவத்தை கொடுக்க ஆகாயம் என்ற வெளியும் தேவை. இவை 2ம் இல்லாவிட்டால் எந்த பொருளும் இல்லை. எந்த பொருளை வேணாலும் எடுத்து பாருங்க, அதில் அடி வேணும் அது இருக்கிறதுக்கு. அது ஏதாவது ஒரு இடத்துல வைக்கணுமா இல்லையா? அதே மாதிரி அதற்கு மேல் வெளி இருக்கணும். அப்போ தான் அதற்கு அந்த உருவமே கிடைக்கும். ஒரு விதையை கையில் எடுத்து பார்த்தால் அது தோலால் மூடி அடிமுடி இல்லாமல் இருக்கிறது. அதிலிருந்து எந்த ஒன்றும் உருவாவதில்லை. அது 2ஆக பிளவுபட்டு ஆகாயம் உண்டாகும்போது தான் முளைப்பு உண்டாகிறது. அதேபோல் பெண் தனியாகவோ ஆண் தனியாகவோ குழந்தை என்ற ஒன்றை உருவாக்க முடியாது. அம்மா அப்பா 2ல் இருந்து தான் சந்தானம் என்ற ஒன்று வருகிறது. ஆகவே 2லிருந்து தான் 1 வந்ததே தவிர 1லிருந்து 2 வரவில்லை என்கிறார் சிவானந்தர். இந்த ஆதி அந்தம் 2ம் இல்லாத நிலையே அத்வைதம். ஆனால் நடப்பில் கடவுள் வேறு மனிதன் வேறு என்ற நிலையே அத்வைதம் என்று பல ஆன்மீக அமைப்புகள் கூறி வருகின்றன. ஆனால் சிவானந்தர் கூறுகிறார், இந்த ஆதி அந்தம் 2ம் இல்லாத நிலையே அத்வைதம். இந்த அத்வைத நிலையே அழிவில்லாதது. அதுவே ஆகும் ஈஸ்வரன். இந்த நிலையாகிய தன்னுடைய சக்திக்கு, அந்த அத்வைத நிலைக்கு சலனம் உண்டான போது 2 என்கிற நிலைமை உண்டாயிற்று. அதிலிருந்தே எல்லா நிலைமையும் உண்டானது என்று பிரபஞ்சம் உருவான நிலையை விளக்குகிறார். அறிவியல் கூறுகிறது இந்த பிரபஞ்சம் அணுக்களால் ஆனது என்று. இந்த அணு எப்படி ஆதி அந்தமற்ற இறைநிலையிலிருந்து உருவானது என்று வேதாத்ரி விளக்குகிறார். ஆனால் அணுக்கள் எப்படி உருவானது, அணுக்களின் கூட்டாக எப்படி பிரபஞ்சம் உருவானது என்ற விளக்கங்கள் சித்த வேதத்தில் எங்கும் இடம்பெறவில்லை. இந்த முதல் அத்தியாயத்தில் 7வதாக அப்பா சிவானந்தர்
அவர்கள் விளக்குவது, எது மாயை? யாதொன்று இல்லாததாய் இருக்கிறதோ அதுவே மாயை. அதாவது நித்தியமான அழிவில்லாத அறிவான ஈஸ்வரன் தன் சுயநிலையில் இல்லாத அழியக்கூடியதாக இருக்கும் நிலையே மாயை. ஜீவசக்தியாகிய வாயு உள்ளடங்கி ஜீவனில் லயித்து சிவனாக நின்றால் மாயை இல்லை. வெளியே சென்று இல்லாததாக ஆகும்போது அதுவே மாயை. இறைநிலை தன் சுயநிலையில் தான் தானாக இல்லாது வெளியே சலிக்கின்ற, அழிந்து போகிற, இல்லாது போகின்ற நிலையே மாயை. காணுகின்ற அண்ட சராசரங்கள் தான் மாயை என்பது உலகம் இதுவரை கூறி வந்தது. ஆனால் எல்லா பொருளுக்கும் அந்தமாகிய மேல்நிலை வெளி என்பது பிரம்மம் என்றும், அடியாகிய பூமி மாயை என்றும் கூறுகிறார் சிவானந்தர். நமது உடலில் கூட மேல் பகுதியை, தலை உச்சியை பிரம்மம் என்றுதான் கூறுகிறோம், பிரம்மரந்திரம் என்கிறோம். இந்த ஆதி அந்தம் உள்ள எல்லா வஸ்துக்களும் அழியக்கூடியது. ஆனால் ஆதி அந்தம் இல்லாத நிலை, இறைநிலை, நசிப்பு இல்லாதது, அழிவு இல்லாதது என்கிறார் அப்பா சிவானந்தர். 8வதாக சித்தவேதம் முதல் அத்தியாயம் கூறும் மிக முக்கியமான விஷயம், ஜீவனுடைய சக்தியாக இருக்கும் வாயுதான் அறிவு. அது இல்லை என்றால் நாம் பார்க்கவோ கேட்கவோ அறியவோ இயலாது. வாயு உள்ளடங்கி இருக்கும்போதுதான் உணர்வு உண்டாகிறது, அறிவு உண்டாகிறது. அது வெளியே சலிக்கும்போது மனம் உண்டாகிறது. இந்த படிநிலையை பாருங்கள். சிவன், ஜீவன், ஜீவசக்தியாகிய வாயு, மனம், எண்ணங்கள் இவை ஒன்றிலிருந்து ஒன்றாக வெளிப்படுகின்றன. சிவன் விரிந்தால் ஜீவன், ஜீவன் விரிந்தால் ஜீவசக்தியாகிய வாயு, வாயு வெளியே சலித்தால் மனம், மனம் விரிந்தால் எண்ணங்கள். இவை ஒன்றிலிருந்து ஒன்றாக வெளிப்படுகின்றன. இதையே உயிரின் படர்க்கை நிலையே மனம் என்று வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கூறுகின்றார். முதல் அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ள 9வது மிக முக்கியமான விஷயம் மூச்சை பற்றியது. கதி என்றால் மூச்சு, அது வெளியே சென்றால் வாயு, உள்ளே மேலும் கீழும் கதாகதம் செய்து பிரம்மரந்திரத்தை தாக்கினால் அதன் பெயர் சமீரணம். ஈரணம் செய்தல் என்றால் தாக்குதல் என்று பொருள். சமீரணம் செய்தல் என்றால் மேலே பிரம்மரந்திரத்தை, அதாவது தலை உச்சியை தாக்குதல் என்று பொருள். உட்சுவாசம் உள் கதி என்பது மேல் கதி. ஆனால் வெளி சுவாசம் அதோ கதி, அதாவது ஜீவசக்தி அழிந்து ஒன்றும் இல்லாமல் போகும் நிலை. அதனால்தான் அவங்கிட்ட காசு கொடுத்தா எப்படி திருப்பி வாங்குவ, அதோ கதிதான் என்று சொல்ல கேட்டிருக்கிறோம். அந்த வழக்கமும் இப்படித்தான் வந்திருக்க வேண்டும். இறுதியாக முதல் அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ள 10வது விஷயம், இந்த பிரபஞ்சம் எப்படி உண்டானது? தான் நாசமில்லாதவன் அக்ஷரம் என்ற ஈஸ்வரனுக்கு அந்த நாசமில்லாத ஈஸ்வரனுக்கு தன்னுடைய சக்திக்கு சலனம் உண்டான போது 2 என்கிற நிலைமை ஏற்பட்டது. ஆதி அந்தம் இல்லாத நிலையிலிருந்து வெளி என்னும் ஆகாசம் உண்டாயிற்று. அந்த ஆகாசத்தில்தான்
தான் தானே சக்தியாய் சலிக்கின்ற போது அதிலிருந்து எல்லா நிலைமையும் உண்டாயினர். மேல் கீழ் நிலை உண்டாகி எல்லாம் உண்டானது. இந்த மொத்த பிரபஞ்சமே இப்படிதான் தோன்றியது என்று சிவானந்தர் கூறுகிறார். சாந்தோக்கிய உபநிடதம், அதாவது சாமவேதத்தின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய சாந்தோக்கிய உபநிடதம் கூறுகிறது, சதேவ சோமியேத்மக்ர ஆஷிதேக மேவாத் விதீயம். அதன் பொருள், அன்பானவனே, தொடக்கத்தில் இந்த ஜகத்து இரண்டற்ற ஒன்றேயான சத் என்ற உண்மை பொருளாக மட்டுமே இருந்தது. இதன் தொடர்ச்சியாக அந்த ஒரே ஒரு பிரம்மம் தன்னைத்தானே இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பல வடிவங்களாக, பெயர் மற்றும் உருவங்களாக மாற்றிக்கொண்டது என்று இந்த வேத பகுதி கூறுகிறது. சிவானந்தர் அந்த ஆதி அந்தம் இல்லாத அத்வைத நிலையிலிருந்தே எல்லாம் வந்தது என்று கூறுகிறாரே தவிர, கடவுள் தனியாக இருந்து கொண்டு உலகை படைத்தார் என்று சில புனித நூல்களில் கூறுவது போல எந்த இடத்திலும் கூறவில்லை. இதே படைப்பு தத்துவத்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் மறுக்கின்றார். ஆக சிவானந்தரும் வேதாத்திரி மகரிஷி அவர்களும் எல்லாம் வல்ல அந்த இறைநிலையிலிருந்து தான், அந்த சிவநிலையிலிருந்து தான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் தோன்றி வந்தது என்பதை விளக்குகிறார்கள். சிவானந்தரின் விளக்கம் விசாலமானது, ஆழமானது, அறிவுக்கு ஏற்புடையது, புதுமையானது, புரட்சிகரமானது, திசை தெரியாமல் ஆன்மீக நடுக்கடலில் தத்தளிக்கும் ஆன்மாக்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கம் போன்றது. மீண்டும் 2வது அத்தியாயத்தில் சந்திப்போம். ஆத்ம நமஸ்காரம்.